ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தந்தி பரசோதயா. ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது. உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது. எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், கண்கலங்கிய விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், எத்தனையோ விதமான வேதனைகள், சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு. கடந்த வருடம் எத்தனையோ விதம், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், அத்தனை பிரச்சனைகளையும் சந்திச்சாச்சு. உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய பேர் குடும்பங்கள். ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை, வேதனை, மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 2026 ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார். ரோஹிணி நட்சத்திரம், கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில். உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பு, வருமானம், வீடு வாசல், சொத்து சுகங்கள், திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தரப்போகிறது. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள். உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகின்றது. உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது. அதுதான் 2026 உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது. இதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம். ஆக ஒரு கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்கப் போகின்றது. பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஆக இப்ப எல்லா ராசிக்குமே 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக, தெளிவாக, துல்லிதமாக பார்க்க போகின்றோம். புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு புதுமைகள் பொங்கும், புது வரவுகள் ஏற்படும், புதிய வாழ்க்கை ஏற்படும். யாருக்கு? துலா ராசிக்கு புதிய வாழ்க்கை ஏற்படும், புதிய பதவிகள் கிடைக்கும், புது மாதிரியான யோகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் என்று அனைத்து யோகங்களும், பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து அனைத்தும் பெறக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். நல்ல கவனிக்கணும். இந்த 2026 துலா ராசிக்கு நல்லா கவனிக்கணும். துலா ராசிக்கு 4, 5க்குரிய சனி பகவான் ஏற்கனவே அவர் திருக்கணித முறைப்படி, திருக்கணித என்பது கேரள முறைப்படி பயிற்சி ஆனாலும், எங்க 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆனாலும், இப்ப முறைப்படி சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன முறைப்படி, நம் தமிழ் பஞ்சாங்க முறைப்படி 6/3/2026 அன்று துலா ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப 6ஆம் இடம் உபஜெயம், வெற்றி, பதவி, அந்தஸ்து, தொழில், முன்னேற்றம் என்று அனைத்தும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு இடம். ஒரு நிர்வாக திறமை, ஒரு பதவி யோகம், புதிய பதவி ஏற்றுக்கொள்ளுதல், புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், நிர்வாக திறமை அனைத்தும் சிறப்பாக அமையும். 6ஆம் இடம் உபஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். மாமன் மூலம் வருமானம், பூரிய சொத்துக்கள் மூலம் வருமானம், பதவியின் மூலம் வருமானம், அரசியல் மூலம் வருமானம், அரசாங்கத்தின் மூலம் வருமானம் என்று அனைத்துமே
சிறப்பாக அந்த சனி பெயர்ச்சியால் சிறந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு 2026 துலா ராசிக்கு. கடந்த வருடத்தை விட ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். அடுத்தடுத்து வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, யோகத்துக்கு மேல் யோகம், அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டம் வரக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். 2026 ஒரு கிஃப்ட், மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகிறது. இதில் எந்தவித மாற்றமே இல்லை. ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள், தனம், செல்வம், பதவி, தொழில், வியாபாரம், வருமானம், சொத்து சுகம், வாகன யோகங்கள். ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்களாம் டாப்ல போயிருவீங்க. ரொம்ப பிரமாதம். வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட் பார்க்கறது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அனைத்து சிறப்பாக டாப்ல அமையும். சரி, இது ஒரு புறம் இருக்க. அடுத்து குரு பயிற்சி. இந்த குரு பகவான் 3-6 10ஆம் இடம், 10ஆம் இடத்தில் 3-6 10ஆம் இடத்தில் இருந்தால் நிர்வாக திறமை ஏற்படும். அதாவது தொழிலாளர்கள், ஒரு தொழிலாளர்களை வைத்து ஒரு தொழிற்சாலை, ஒரு மிகப்பெரிய வியாபாரம், மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். 10ஆம் இடம் தசம தொழில் ஸ்தானம். சொந்த தொழில் செய்யறதுக்கு ரொம்ப பிரமாதமாக யாரு கவனிக்கணும், அந்த இடத்துல யாருக்கு தோஷம் அப்படின்னு. 10ஆம் இடம் பதவி, ஏன்னா இடமாற்றம் வரும், பதவி பறிபோகும். 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லக்கூடிய. எந்த அடிப்படையில் நடக்குதுன்னா இடமாற்றத்தை கொடுக்க, அவ்வளவுதான். இந்த இடத்த இன்னொரு இடத்துக்கு மாத்திடுவாங்க. ரொம்ப மோசமான குறைபாடெல்லாம் ஏற்படாது. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் வீண்படி சுமத்தப்படும். எப்படியா யாரும் மாற்றணும்ல, அதுக்கு அந்த வேலை நடக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு எப்போ வரும்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துக்கு எப்போ வராரு? 26/5/2026 அன்று 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 10ஆம் இடத்துக்கு வரார். தொழிலை நல்ல பிரமாதமாக கொண்டு வந்துருவார். அதில் எந்த விதமாக சொந்த தொழில் செய்யக்கூடாது, ரொம்ப டாப்பில் வந்துடுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு. அது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாம் ரொம்ப டாப்பில் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி நல்ல பிரமாதமான முன்னேற்றம் நல்லா ஏற்படும். புரிஞ்சுங்களா? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு துலா ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்ப்பார். தனஸ்தானத்தை வருமானத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது உறுதியாகிறது. 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்கும்போது அது உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தை பார்க்குறார். அப்போ வருமானத்துக்கு எந்தவித பாதிப்பும், குடும்பத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. வருமானம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. வேலை வாய்ப்பு, வருமானம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு மகர ராசியை 7ஆம் பார்வை பார்க்குறார். அது வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் நல்லா இருக்கு, வாகனம் நல்லா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து 6ஆம் இடத்து சனிபான் இருக்கக்கூடிய இடத்தையே ஒரு 9ஆம் பார்வை பார்க்கும் பொழுது சனிபான் எந்த வித தொந்தரவும் இல்லை. மிக மேலும் மேலும் பதவி யோகம், அதிகாரத்துவம், அந்த அந்தஸ்து, தொழில் நிர்வாகம், புதிய பதவி ஏற்றுக்கொள்வது எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஆக 2026 துலா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் வரிசையில் அவர்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். சரிங்க, இதெல்லாம் பொது பலன். துலா ராசினியர்கள் இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். 2026 இப்படித்தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். 2026 என்னதான் சாதிக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.